ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் மார்சிலி யூனிவர்ஸ் சீசன் 4 எபிசோட் 7 தமிழில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்போ நம்ம போகிற வீடியோ ரெகுலராக வரும். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங்லேயே நம்ம லிங்காங்கும் அவனோட ஷோயனும் ஒன்றா சேர்ந்து வந்து மலைப்பகுதிக்குள்ளே அடியில் போயிட்டு இருக்காங்க. பள்ளத்துக்குள்ளே ஷோயன் பார்த்து போ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்கிறான். ஆனால் இடையில வந்து ஒரு பாறை வந்ததுனால அவங்க ரெண்டு பேருமே தனித்தனியாக போயிட்டாங்க. ஷோயனால் நம்ம ஹீரோ கிட்ட வரவே முடியல. நம்ம ஹீரோ மேலேயும் வந்து ஒரு பெரிய பாறை வந்து மோதிடுது. நம்ம ஹீரோ மலையிலேருந்து கீழே வந்து விழுந்துடுறான். அப்படியே நம்ம ஹீரோ வந்து கீழே வந்து விழுந்து கிடக்கான். இப்போ நம்ம ஹீரோ வந்து கண்ணு முழிச்சு பார்க்குறான். இப்போ நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்க்குறான். நீ ஒரு வழியாக எந்திரிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி ஷோதை வந்து சொல்கிறான். நகராத, உனக்கு ரொம்ப அடிபட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம இந்த மலையோட அடிப்பக்கத்தில் இருக்கோம். இங்கே ஃபுல்லாகவே வந்து ஐஸ் ஆரவும் அப்புறம் ஈவன் ஆரவும் இருக்குது இங்கே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உங்ககிட்ட அந்த ஆன்சியன் சீல்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி நான் ஷோதை வந்து கேட்குறாங்க. ஆமாம், என்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம உடனே போய் வந்து ஷோயினை வந்து கண்டுபிடிச்சி ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஷோதவும் அவன் ஒரு டீமானிக் டைகர் அவனுக்கு ஒன்றுமே ஆகாது அப்படின்னு சொல்லி நம்ம ஷோதை வந்து சொல்கிறான். நம்ம ஹீரோ வந்து ஸ்பிரிச்சுவல் பவரில் அப்சர்வ் பண்ணி ஹீல் பண்ணலாம்னு சொல்லி பார்க்குறான். ஆனால் என்னால் எதுவுமே பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து சொன்னோன்னே, நீ உங்ககிட்ட இருக்க அந்த 200 பில்ஸ் வந்து எனக்கு கொடு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகேன்னு சொல்லி நம்ம ஹீரோவும் வந்து கொடுக்குறான். கொடுத்த உடனே நம்ம ஷோதை வந்து ஒரு ஃபார்மேஷனை உருவாக்குறான். இந்த ஃபார்மேஷனில் இப்போ இதில் வந்து நீ உன்னோட எனர்ஜியை வந்து அப்சர்வ் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோட்ட சொல்கிறான். நம்ம ஹீரோவும் சரி ஓகேன்னு சொல்லி அப்சர்வ் பண்ணுறான். இது ரொம்பவே நல்லா இருக்குது, இதனால் இப்போ அப்சர்வ் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து கேட்குறான். ஆமாம், உன்னால் பண்ண முடியும். இது வந்து உன்னோட இங்கே சுற்றி இருக்கிற ஈவல் ஆரோ வந்து எல்லா ஃபுல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ணி வந்து எனக்கு எனர்ஜி வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இது வெறும் 10 மணி நேரம் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம ஹீரோ வந்து சீக்கிரமாகவே அங்கே இருக்க காயத்தை எல்லாத்தையுமே ஹீல் பண்ணி வந்து கம்ப்ளீட் ஆகிட்டான். சரி சூப்பர், நீ ரொம்பவே நல்லாவே பண்ண அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட வந்து ஷோதை வந்து சொல்கிறான். சரியா, இப்போ எனக்கு இன்னொரு ஐடியா இருக்குது. உன்கிட்ட அந்த டிவோரிங் ஆன்சியன் ஸ்கில் இருக்குல்ல, அது வந்து நம்ம யூஸ் பண்ணி பண்ணி அதை உன்னால் கண்ட்ரோல் பண்ண முடியுதான்னு சொல்லி பார்க்கலாம். நீ ஒரு வேளை வந்து அதில் ஜெயிச்சிட்டினா வந்து நீ அந்த தேங்க்ஸை விட ரொம்பவே பவர்ஃபுல்லாக மாற முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து சொல்கிறாங்க. நம்ம ஹீரோவும் அந்த சீலை வந்து வெளியே கொண்டு வரான். அதுலேருந்து அந்த ஒரு சீனியர் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. உடனே நம்ம ஹீரோ வந்து அவனோட ஸ்பிரிச்சுவல் சீலை வந்து அந்த டிவோரிங் ஸ்டீல் மேலே வந்து கொடுக்குறான். நீ வந்து இந்த ஆன்சியன் சீலை வந்து அடையணும்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோட்ட வந்து கேட்குறாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு அந்த சீல் வந்து ஒன்றை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறாங்க. அப்போ தான் வந்து ஷோதோ சொல்கிறான், இந்த மாதிரி ஃபயர் ஆன்சியன் சீல்லாம் இருக்குது, அதை வந்து அப்சர்வ் பண்ணவங்க நிறைய பேர் வந்து இறந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் இந்த சீல் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டானது அப்படின்னு சொல்லி வந்து ஷோதோ வந்து சொல்கிறான். சரி ஓகே ஷோதோ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ நான் ரெடியாக இருக்கேன் இதை வந்து அடையிறதுக்காக அப்படின்னு சொன்னோடனே அவங்களும் வந்து அது மேலே அந்த சீலை வந்து பிரேக் பண்ணி அந்த டிவோரிங் ஆன்ஜன் சீலை வந்து காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் அவனோட ஸ்பிரிச்சுவல் மைண்டுக்குள்ளே தான் இப்போ இருக்கான். அந்த டிவோரிங் ஆன்ஜன்ஸ் ஸ்பேஸ்க்குள்ளே வந்து நம்ம ஹீரோ போயிருக்கான். இப்போ இந்த இடத்துல ஒன்றுமே இல்லையே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் இங்கே இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து கேட்டுட்டு இருக்கான் அந்த சீனியரை பார்த்து. ஆனால் யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லி. அப்போ தான் தூரத்தில் வந்து ஒரு உருவம் நிற்கிற மாதிரி இருக்குது. நம்ம ஹீரோ அங்கே போய் பார்க்குறான். யங் மேன், நீ வந்துட்டியா, நீ தோக்க போகிற அப்படின்னு சொல்லி என்ன சொல்கிறாங்க. நான் தான் டார்க்னஸ் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்க உருவம் வந்து சொல்லிட்டு இருக்கு. உன்னால் வந்து இந்த டார்க்னஸை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியுமா, ஏன்னா நான் தான் இந்த ஓவரிங் ஏன்ஷியன் சீல் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோட்ட வந்து அந்த உருவம் வந்து சொல்லுது. இங்கே பார்த்தீங்கன்னா, நம்ம ஷோத வந்து ரொம்ப நேரமா வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இன்னும் லிங்காங் வெளிய வரவே இல்ல அப்படின்னு சொல்லி. எனக்கு ரொம்பவே போர் அடிக்குது அப்படின்னு சொல்லும்போது தான், நெறைய பீட்ஸ்ல வந்து அட்டாக் பண்ண மாரி வருது. உடனே நம்ம ஷோதவும் அதெல்லாம் போய் வந்து சமாளிச்சுட்டு இருக்கான். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஹீரோ அந்த டார்க்னஸ்குள்ள வந்து ரொம்ப நாள் இருக்கிற மாரி எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து சொல்றான். இங்கே 100 வருஷம் கடந்து போன மாரி இருக்கு. நான் இங்கேருந்து வெளிய போயே ஆகணும்னு சொல்லும்போது, வெளிய ஒரு வெளிச்சம் வர மாரி இருக்கு. நானும் இப்ப வெளிய போறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து நடந்து போறான். போம்போது தான் பார்க்குறான், நம்ம ஹீரோ வந்து திடீர்னு அவன் தங்கச்சியோட மடியில வந்து இருக்கான். "குயின்டான், நீ என்ன பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்றாங்க. "நீ என்ன கனவு பண்ணிட்டு இருந்தியா அண்ணா?" அப்படின்னு சொல்லி அவன் வந்து சொல்றான். அங்க நம்ம ஹீரோட அப்பாவும், தாத்தாவும் இருக்காங்க. "தாத்தா, நான் வந்துட்டேன்" அப்படின்னு சொல்லி இவனோட தங்கச்சி வந்து வேகமா வந்து போயிட்டுருக்கா. "நான் ட்ரீம்லயா இருக்கேன்?" அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவால நம்பவே முடியல. அப்பதான் வந்து நம்ம குயின் ஷோ நம்ம ஹீரோட்ட பேசுறது வந்து காமிக்கிறாங்க. "நீ ரொம்பவே வீக்கா இருக்க. நீ வெறும் பேசுறதுக்கு மட்டும் தான் லாயக்கு" அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோட்ட வந்து சொல்றாங்க. அதே டைம்ல வந்து நம்ம லிங்க்டியான் நம்ம ஹீரோ கிட்ட வந்து சண்டை போடுற மாரி, நம்ம ஹீரோ வந்து "நான் உன்ன சும்மாவே விட மாட்டேன். நான் உன்ன ஜெயிக்காம விட மாட்டேன்" அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோ அப்பாவோ, தாத்தாவோ "என்கிட்ட வந்துரு வா, நம்ம வீட்டுக்கு போகலாம்" அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோ வந்து "என்ன மன்னிச்சிடுங்க. நான் திரும்ப வருவேன்" அப்படின்னு சொல்லி போறாங்க. "நான் தான் இந்த டிவரிங் ஷீல்டு" அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து சொல்றான். அந்த ஃபுல் ஃபார்மேஷனையும் வந்து நம்ம ஹீரோ வந்து டார்க்னஸோட ஃபார்மேஷனையும் பிரேக் பண்ணிட்டு வெளிய வரான். அப்பதான் நம்ம ஹீரோவோட கான்ஷியஸ்க்கே வந்து நம்ம ஹீரோ முழுசா வரான். அந்த டிவோரிங் சீலும் நம்ம ஹீரோ கிட்ட வந்து சொல்லுது. "நீ இந்த டெஸ்ட்ல வந்து பாஸ் ஆயிட்ட. நீ தான் வந்து சக்சஸு. இப்ப நம்ம 2 பேருமே வந்து ஒண்ணா சேர போறோம்" அப்படின்னு சொல்லி மட்டும் அந்த டிவோரிங் சீல் வந்து நம்ம ஹீரோட பாடியோட வந்து ஒண்ணா ஜாயின் ஆயிடுது. நம்ம ஹீரோட அந்த ஸ்பிரிச்சுவல் சீலும் வந்து ஃபுல்லாவே பிரேக் ஆகி அதுவும் வந்து அப்கிரேட் ஆகுது. நமக்கு வந்து ஷோத வெளிய வந்து காமிக்கிறாங்க. அவனும் வந்து எனக்கு ரொம்பவே போர் அடிக்குது. 6 மாசம் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லும்போது, ஒரு 8 ஐ ஈவில் ஸ்பைடர் வந்து நம்ம ஹீரோவ அட்டாக் பண்ண மாரி போகுது. எவ்வளோ என்ன நீ அவன அட்டாக் பண்ண போவ அப்படின்னு சொல்லி நம்ம ஷோத வந்து அந்த ஃபைட்டர் கூட வந்து சண்டை போட்டுருக்கு. ஆனா அது திரும்ப வந்து நம்ம ஷோதவ தொரத்தாம ஹீரோவ அட்டாக் பண்ணலான்னு சொல்லி வருது. நம்ம ஷோதவும் அத தடுக்கலான்னு சொல்லி போகும்போது ஷோதவ வந்து ஒரு
வலையை போட்டு வந்து பிடிச்சி வச்சது. அந்த டைம் வந்து நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணலான்னு சொல்லி போகும்போது, அந்த டியூரிங் சீலுக்குள்ளே வந்து அந்த ஸ்பைடர் வந்து உள்ளே போயிருது. நம்ம ஹீரோவோ அதுலேருந்து அந்த ஸ்பிரிச்சுவல் பாடியில வந்து நம்ம ஹீரோ வந்து வெளிய வந்துட்டான். "நீ ஒரு வழியா வந்துட்டியா?" அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோட்ட வந்து கேட்குறான். "நீ வரதுக்காக 6 மாசம் ஆயிடுச்சு. ஆனா எனக்கு உள்ள 1 வருஷம் ஆன மாரி தெரிஞ்சுதே" அப்படின்னு சொல்றாங்க. சரி ஓகே, இந்த 6 வருஷம் இந்த ஒர்த்தியானது தான் இந்த நீ ஆன்சியன் ஸ்டீல அடையறதுக்கானது அப்படின்னு சொல்றாங்க. சரி ஓகே, நீ போய் உன்னோட பாடிக்குள்ள போய் மெர்ஜ் ஆயிக்கோ அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோவும் உள்ள போய் அவனோட பாடியில போய் ஜாயின் ஆயிடுறான். ஏன்னா ஸ்பிரிச்சுவல் பாடியில இவ்வளோ நாள் இருந்தான். சரி, ரொம்பவே லக்கான நாள் இப்போ நமக்கு. நம்ம போய் நம்ம ஷோயின வந்து கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து சொல்றான். சரி வா ஷோ நம்ம இங்கேருந்து போகலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து போறான். இங்க பார்த்தீங்கன்னா, நமக்கு அப்படியே வந்து அந்த பள்ளத்தாக்கோட மேல் பகுதியில தான் வந்து காமிக்கிறாங்க. அங்க டேங்க்ஸாவும் படிச்சுக்கிட்ட சேர்ந்தவங்களும் நெறைய பேர் நின்னுட்டுருக்காங்க. அங்க இருக்கிற ஒரு எல்டர் வந்து சொல்றான், "நம்ம அவன் கதைய முடிக்காம விடக்கூடாது" அப்படின்னு சொல்லி. அப்ப நம்ம ஷோயின் வந்து ஒருத்தன் வந்து புடிச்சிட்டு வந்து தூக்கி வீசுது. எல்லாருமே அந்த டைகர புடிங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. அவ்வளோ கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் மறக்காம பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்பதான் எனக்கு வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கும். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.